இந்தியா விளையாடும் இரண்டாவது டெஸ்ட் போட்டியானது விசாகப்பட்டினத்தில் நடைபெற்று வருகிறது. 5 போட்டிகள் கொண்ட இந்த பெரிய தொடரின் முதல் போட்டியில் வென்ற இங்கிலாந்து ஆரம்பத்திலேயே முன்னிலை வகிக்கிறது. அந்த சூழ்நிலையில் தான் பிப்ரவரி 2ஆம் தேதி துவங்கிய இந்த போட்டியில் டாஸை வென்ற இந்தியா முதலில் பேட்டிங் செய்து கடுமையான போராட்டத்திற்கு பின் 393 ரன்களையும் குவித்து அசத்தியது. இந்திய அணிக்கு கேப்டன் ரோஹித் சர்மா உட்பட அனைத்து வீரர்களும் 35 ரன்களை கூட தாண்டாத நிலையில் அதிகபட்சமாக ஜெய்ஸ்வால் இரட்டை சதம் அடித்து 209 ரன்களை குவித்தார். இங்கிலாந்து சார்பில் அதிகபட்சமாக சோயப் பசீர், ஜேம்ஸ் ஆண்டர்சன், ரெஹான் அகமது தலா 3 விக்கெட்டுகளையும் எடுத்தார்கள். அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய இங்கிலாந்து அணி ஆரம்பத்தில் அதிரடியாக விளையாட முயற்சித்து பின்னர் இந்தியாவின் தரமான பந்து வீச்சில் தடுமாற்றமாக விளையாடி 253 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. அந்த அணிக்கு அதிகபட்சமாக ஜாக் ரவலி அவர்கள் 76 ரன்களும், பென் ஸ்டோக் 47 ரன்களையும் எடுத்த நிலையில் இந்தியா சார்பாக அதிகபட்சமாக நம்ம பும்ரா 6 விக்கெட்டுகளையும், குல்தீப் யாதவ் 3 விக்கெட்டுகளையும் எடுத்தார்கள். அதனைத் தொடர்ந்து 143 ரன்கள் முன்னிலையுடன் களமிறங்கிய இந்திய அணிக்கு ரோஹித் சர்மா 17 ரன்கள், ஜெய்ஸ்வால் 13 ரன்களில் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தார்கள். அதனைத் தொடர்ந்து வந்த நம்ம சுப்மன் கில் அவர்கள் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்திய போதிலும் எதிர்வரும் ஸ்ரேயாஸ் ஐயர் 29 ரன்களும், ரஜத் பட்டிதார் 9 ரன்களில் அவுட் ஆகி சென்றார்கள். இருப்பினும் எதிர்புறம் தொடர்ந்து சிறப்பாக விளையாடிய சுப்மன் கில் இக்கட்டான சூழ்நிலையில் அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இந்தியா 300 ரன்களுக்கு மேல் முன்னிலை பெறுவதற்கு முக்கிய பங்காற்றி சதம் அடித்து 104 ரன்களை குவித்து அவுட் ஆனார். குறிப்பாக சமீபத்திய போட்டிகளில் சுமாராக விளையாடியதால் அணியிலிருந்து நீக்குமாறு கடுமையான விமர்சனங்களை சந்தித்த அவர் அதற்கு பதிலடி கொடுத்து தற்போது ஃபார்முக்கு திரும்பி நிம்மதி பெருமூச்சு வைத்து உள்ளார். இறுதியில் அக்சர் பட்டேல் 45 ரன்கள் எடுக்க அஸ்வின் 29 ரன்கள் எடுத்த நிலையில் இந்தியா இரண்டாவது இன்னிங்ஸில் 255 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இங்கிலாந்து சார்பில் அதிகபட்சமாக டாம் ஹார்ட்லின் 4 விக்கெட்டுகளையும், ரெஹான் அகமது 3 விக்கெட்டுகளையும் எடுத்தார்கள். இதனைத் தொடர்ந்து 399 என்ற மெகா இலக்கை இங்கிலாந்து வெற்றி பெறுவதற்காக இந்தியா நிர்ணயித்து உள்ளது. இதற்கு முன்னதாக கடந்த 2008ஆம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற போட்டியில் இதை இங்கிலாந்துக்கு எதிராக 387 ரன்களை இந்தியா சேசிங் செய்து வென்றதே வரலாற்றில் இந்திய மண்ணில் ஒரு அணி அதிகபட்சமாக வெற்றி பெற சேசிங் செய்த அதிகபட்ச இலக்காகும். ஆனால் இந்த முறை அதைவிட பெரிய இலக்கை கட்டுப்படுத்தி இங்கிலாந்தை தோற்கடிக்கும் முனைப்புடன் இந்தியா பந்து வீசி வருகிறது. மறுபுறம் அதனை சேசிங் செய்யும் இங்கிலாந்துக்கு பென் டுக்டோக் 28 ரன்களில் அஸ்வின் சுழலில் வீழ்ந்தார். 3வது நாள் முடிவில் 67 ரன்களுக்கு 1 விக்கெட்டுகள் என்று களத்தில் ஜாக் ரவலி 29 ரன்களும், ரெஹான் அகமது 9 ரன்களுடனும் உள்ளார்கள்.